வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்குமே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கனகசுந்தரி ரவிக்குமார் அவங்களோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகோனட் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு சின்ன தேங்காயை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு ஃபுல் கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் வந்து பச்சை அரிசி பாருங்கள், அதை வந்து ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஒரு சின்ன ஒரே ஒரு கிராம்பு, அப்புறம் வந்து ஒரு சின்ன பட்டை, 2 பல்லு பூண்டு, இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், தேங்காய் தான் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே. அதனால தேங்காய் வந்து நல்லா நிறைய போட்டுக்கோங்க. ஒரு ஃபுல் கப் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை, ஒரே ஒரு கிராம்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் ஊற வச்சுருக்க அரிசி வந்து தண்ணியை எடுத்துட்டு அரிசியை மட்டும் போடுங்க. இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சிட்டோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்க, எல்லாத்தையும் நம்ம பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், அரைச்ச விழுத. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். பாருங்கள், இல்பச்சட்டியில் வந்து எண்ணெய் காய வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி வடையாக தட்டி போட்டுருங்க. நானுமே வந்து இந்த கோகோனட் வடை வந்து கேள்விப்பட்டதில்லை. ஆனால் வந்து பொரிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது கோகோனட் வடையா அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க. ஆனால் வந்து பொரிக்கும் போது பொரிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்குது. பாருங்கள், வெந்தெடுத்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி அடுத்தது எல்லாமே பொரிச்சு எடுத்துடலாம் நம்ம எல்லா வடையும். பாருங்க, எல்லா வடையும் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நான் எடுத்துட்ட அளவுக்கு வந்து கரெக்டாக ஒரு 15 வடை வந்திருக்கு. நான் பொறுமையாக தாங்க வேகும். நீங்கள் நிதானமாக பொரிச்சு எடுக்கணும். இதை பாருங்க, வடை பாருங்க, நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் டேஸ்ட்டும் பார்த்துடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதோட வாசனை, அந்த பட்டை கிராம்பு அதோட வாசனை எல்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்குது. கோகோனட் வடை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன்.